மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 12 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், பட் ஆனால் டேட்டே எனக்கு தெரியல. எஸ், இன்றைக்கி March 12 வியாழக்கிழமை. இந்த வீடியோ வந்து நான் March 12 தான் நான் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இது வந்து போஸ்ட் ஆகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மே மந்த் அந்த மாதிரி தான் போஸ்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வர வீடியோஸ்லேயே ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் இப்போ ஏன் நான் இந்த வீடியோவை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜில் நான் ஒரு பூஜை யூனிட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன ரீசன்னா, நாங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணியிருந்த இடத்துலையே பூஜை யூனிட்டுக்கான எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே கேட்டோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான பூஜை கப்போடியே வந்து அவங்க 18,000க்கு சொல்லியிருந்தாங்க. 18,000 வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அதிகம். அதனால் அதை வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் எதார்ச்சியாக போயிட்டுருந்தேன். மேபி இன்ஸ்டாகிராம் காது கொடுத்து கேட்டுச்சான்லாம் தெரியல. அதில் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆட் வந்தது. அவங்க வந்து ஏஜி வுட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பேஜ் வந்து ஏதோ மினி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். மினி மேக் ஓவர் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அவங்களதில் வந்து வந்துருந்துச்சு பூஜை கப்போர்டு வந்து ஜஸ்ட் ஃபார் 4,999 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. பார்த்ததுமே எனக்கு பிடிச்சது. பட் ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதை அட் தி எண்டு கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து 5,950 ஆல்மோஸ்ட் 6,000 ஆச்சு. இப்போ அவங்க அங்கேருந்து நமக்கு கொரியர் பண்ணுறதுக்கு ஒரு 500 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6,500. இப்போ நம்ம அர்பன் கம்பெனியில் வந்து அதை நம்ம டெலிவரி சார்ஜஸ் பண்ணுறோனாலுமே 7,000. அட் தி எண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு 7,000 தான் வருது. 18,000 எங்கே இருக்குது, 7,000 எங்கே இருக்குது. 7,000 என்னோடய பட்ஜெட்குள்ளே இருந்தது. பூஜை யூனிட் இல்லாமல் புது வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஈவன் நம்ம இப்போ கிரகப்பிரவேசமே பண்ணுறதுக்குமே பூஜை யூனிட் இருந்துச்சுன்னா சாமி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே இன்ஸ்டா பேஜில் தான் நான் ஆர்டரே போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ அந்த ஆர்டர் வந்து வந்துட்டுருக்கு. போர்ட்டரில் அவங்க வந்து போட்டு விட்டுட்டாங்க. நம்ம ரிசீவ் பண்ணதுமே எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அது மெட்டீரியல் மட்டும் நல்லா இருந்துடணும். பிகாஸ் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் வந்து வாங்குகிறேன். நான் வந்து காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறது. இது வந்து நார்மலாகவே அந்த மைண்ட் செட் இருக்கும். இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி எதுவுமே வாங்கினது கிடையாது. ஃபர்ஸ்ட் எவர் டைம் இது தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த போர்ட்டர் லிங்க் அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கு மனசில் இருந்த பாரமே குறைஞ்சது. ஓகே, நம்ம ஏமாறலன்னுட்டு. மேபி இது வீடு கட்டுறதுனால அந்த தனி பயமாக என்னென்னலாம் தெரியல. ஏன்னா எங்கேயுமே காசை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க லிங்க்குமே அனுப்பிட்டாங்க. நான் ஒன்று ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். மெட்டீரியல் நல்லா இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும், டியூரபிலிட்டியாக இருக்கணும். அது மட்டும்தான் என்னோடய ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து March 12. March 14 வந்து புது வீட்டில் போயிட்டு நான் அது இன்ஸ்டாலேஷனுமே பண்ணிடுவேன். அர்பன் கம்பெனியில் புக் பண்ணி அதையுமே இந்த வீடியோவில் தான் நான் அட்டாச் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு வழியாக வந்துருச்சு. நான் வந்து அவங்க காட்டின சைஸே கொடுத்துருந்தா கூட குட்டியாக தான் இருந்திருக்கும் போல். நான் வந்து ஒரு கஸ்டமைசேஷன் கேட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு இருக்குது. என்னோடய ஷோல்டர் ஹைட் இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டியெல்லாம் பயங்கரமாக நல்லா தான் இருக்குது. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. 4 மணி கொடுத்து இந்த லைட்டு இப்போ உள்ள நம்ம லைட் ஒர்க் கொடுக்குறோன்னா அந்த லைட் அப்படியே இது வழியாக ரேஸாக வரும். 2 பெரிய ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் இந்த ட்ரே ஒன்று, ஃபோக்கஸ் வேறு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த ட்ரே ஒன்று, ஹேண்டில்லாம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. மேபி இங்கே எனக்கு குவாலிட்டி சரியில்லையா இல்லை என்னென்னு வேறு தெரியல. பட் ஃபைன், ஹேண்டில் நல்லா இருக்குது. மணி மணியுமே நல்லா தான் இருக்குது. 4 மணி க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக நான் எதிர்பார்த்தது வந்துடுச்சு. பட் ஆனால் இது என்னோடய ஷோல்டர் ஹைட்டுக்கு இருக்குது. வால் மவுண்ட் பண்ணிட்டா பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் குவாலிட்டி வைஸு இந்த கைப்பிடி இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி என்னோடய வீட்டுக்கான என்ன சொல்கிறது, ஒரு முதல் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் பொருள் கிடையாது, முதல் பொருள் விநாயகர் தான். அதை நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் இது குவைட் காசு அதிகம், 7,000 ரூபாய் அப்படிங்கிறது. ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை சாட்டர்டே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப தான் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரிய போகுது. ஸோ நம்ம அப்போ பார்ப்போம். ஹலோ மக்களே, இன்றைக்கி டேட் வந்து April 10. ஆக்சுவலாக மூஞ்சி ஃபுல்லாக வெயிலுக்கு இங்கே கண்ணுக்கிட்ட
கழுத்தில் ஃபுல்லாக பயங்கர அலர்ஜி மாதிரி வந்திருக்கு. அதனால க்ரீம்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால தான் மேபி ஃபேஸ் இப்படி இருக்கும். ஹெல்த்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போயிட்டு ஆல்ரெடி பூஜை கப்போட கொண்டு போய் வச்சாச்சு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எல்லாம் வாங்கினது செஞ்சது எல்லாத்தையுமே. இன்றைக்கி வந்து அதை அவங்க அங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்காங்க. சைமல்டேனியஸாக அந்த பிளேயர் ஸ்டாண்டு வைக்கிறதுக்குமே வந்து அந்த பிவிசி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து வேறு வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அதையுமே முடிஞ்சால் இன்றைக்கே ஃபிட் பண்ணிடலாம். ஒரு 8 போய் லஞ்ச் போட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கேன். ஃபுல்லாக இந்த கேலமைன் லோஷன் அப்போலோவில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூஞ்சிக்கு கண்ணுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு இப்போ வெயிலில் போகிறதுனால இங்கே மட்டும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் லைட்டாக ஒரு மாதிரி கேக்கியாக தான் இருக்குது. ஏன்னு தெரியல, அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே கவர் பண்ணுறேன். வாங்க போகலாமா வேண்டாம், ஆல்ரெடி கண்டினியூஸில் தான் இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். நைட்டுக்கு வந்தாச்சு. பட் ஆனாலும் மூஞ்சில் இருக்கிற கழுத்தில், ஏன்னா கழுத்தில் ஆயின்மெண்ட் வேறு இருக்கா, அதனால தேவையில்லாமல் கழுத்து வேண்டாம் அப்படின்ட்டு இப்போவும் லெஃப்ட் ஒர்க் ஆகலை. முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எதோ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பர்பஸ்ன்னு தெரில. அப்படியே வீட்டுக்கு போகலாம். எல்லா இடத்துலையும் வேலை போயிட்டு இருக்கனால கரு கருன்னு சவுண்டு.